வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆழமான கருத்துள்ள கதையை தான் பார்க்க போறோம். ஒரு நாள் ஒரு வசதியான குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடந்துச்சு. வந்த விருந்தாளிகள் எல்லாரும் விசேஷம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டாங்க. அதனால் அந்த வீட்டில் சமைச்ச சாப்பாட்டில் பாதி மீந்து போச்சு. ரொம்ப நேரம் ஆனதால அந்த சாப்பாட்டிலிருந்து கெட்டுப்போன வாசனை வர ஆரம்பிச்சது. உடனே அந்த பணக்காரர் எல்லா சாப்பாட்டையும் வேகமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே தெருவுக்கு வந்தார். அந்த நேரம் அந்த பக்கம் ஒரு வயசான முதியவர் தன்னோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தார். அந்த பணக்காரர் பெரியவரிடம், ஐயா, இந்த பாத்திரத்தில் நிறைய சாப்பாடு இருக்கு, இத நீங்களும் உங்க வீட்ல இருக்கவங்களும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார். அந்த வயசானவரும் மகிழ்ச்சியுடன் அந்த சாப்பாட்டை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு வந்து அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தார். அதிலிருந்து கெட்டுப்போன வாசனை வந்தது. வேறு வழி இல்லாமல் அந்த சாப்பாட்டை கீழே கொட்டினார். பாத்திரத்தை கழுவி வைத்துவிட்டு அமைதியாக படுத்துக் கொண்டார். மறுநாள் காலை அந்த முதியவர் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? தன்னோட வீட்டுக்கு வெளியே இருந்த ஒரு பவளமல்லி மரத்தில் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்த அந்த பூக்களை எல்லாம் அதே பாத்திரத்தில் பறிச்சு நேராக அந்த பணக்காரர் வீட்டுக்கு கொண்டு சென்றார். அந்த பணக்காரரும் பாத்திரத்தை திறந்து பார்த்தார். அந்த பூக்களின் இனிய வாசனை அவரை ஆச்சரியப்படுத்தியது. அவர் கேட்டார், ஐயா, நான் நேத்து உங்களுக்கு கெட்டுப்போன உணவை கொடுத்தேன். ஆனா பதிலுக்கு நீங்க எனக்கு இவ்வளவு வாசனையுள்ள பூக்களை தருகிறீங்களே, ஏன்? அதற்கு அந்த முதியவர் அமைதியாக சொன்னார், ஐயா, ஒவ்வொருத்தரோட மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் மத்தவங்களுக்கு கொடுக்கறாங்க. உள்ள இருக்கிறது தானே வெளியே வரும். உள்ள நல்ல எண்ணங்களை வைத்தால் அது வெளியே நற்செயலாக வரும். உள்ள கெட்ட எண்ணங்களை விதைத்தால் அது தீய செயல்களாகத்தான் வெளிப்படும். அந்த வார்த்தைகள் அந்த பணக்காரருக்கு பதிலே சொல்ல முடியாத நிலையை உருவாக்கின. இந்த கதை நமக்கு சொல்லும் ஒரு எளிய உண்மை. நம்ம மனசுல என்ன இருக்குதோ அதுதான் நம்ம செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயல்கள் உருவாகும். கெட்ட எண்ணங்கள் இருந்தால் காயப்படுத்தும் செயல்கள் உருவாகும். உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு முன்பு நம்ம மனசை மாற்றிக்கணும். ஏன்னா உள்ளம் சுத்தமாயிருந்தா வாழ்க்கை அழகாகும்.